நம்ம கழுத்துல தாலி கட்டினதா கட்டினா வேலை சொல்லி உயிரை வாங்குறா. இதுல முருங்கா வேற. ஏ தாலி 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 ஏ தா ஏங்க நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. என் தாலியை கொடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? சோ வாட்? எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் கூட இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கான். ட்வின்ஸ். நீ மட்டும் இப்ப ஓகே சொன்னேன்னு வெச்சுக்கோயேன். உனக்கும் ட்வின்ஸ் தான். சி நடு ரோட்ல ஒரு கல்யாண பையன் கிட்ட இன்டீசென்ட்டா பேசுற. நீல அண்ணன் தம்பி கூட பிறக்கல? பிறக்கல. என்னடா நீ தெலுங்கு பட டயலாக்லாம் விட்டிட்டு இருக்க? ஏய், எங்க அப்பா என்ன பெக்கும் போதே பொம்பளை பிள்ளையெல்லாம் பெக்கல, பொறுக்கியாதான் பெத்தான் தெரியுமா? பொறுக்கியா பெத்தானா? எங்க என் பொண்ணு பத்தி தெரியாது உங்களுக்கு? அவளுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். நீங்க பயந்துடா. ஏப்பா உன்னை கூட்டிட்டு போய் தாலி கட்டணும்னு நினைச்சேன். இப்ப அது முடியாது போல. உனக்கு தாலிய கட்டினு தான் கூட்டிட்டு போணும். தந்துனானே மாமனா வீட்டுல மீன் குழம்பு. ஹலோ ஹாய் ஹலோ நைஸ் டு மீட் யூ. நீ வாடா முட்டை பப்ஸ் முஞ்சி. ஏய் யார் அவ? வாய்க்குள்ள ஸ்பீக்கர் வச்சிருப்பா போல. ஏய் யாரே நீ? ஏய் நான் தான் இவனை தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தெரியுமா? போ ஏன் உன் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் புருஷனுக்கு யாரு ப்ரப்போஸ் பண்ண கூடாது தாலி கட்ட கூடாதுன்னு சட்டம் இருக்கா? ஏய் நான் யாரு? என் ஆம்ஸோட பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எதே ஆம்ஸா? ஏய் என் லெக் பீஸ் சைஸ் தாண்டி உன் மொத்த பாடி சைஸே இருக்கு. என்கிட்ட ஆம்ஸ் கட்டியா நீ? ஏங்க அவளை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. வாங்க போயிடலாம். ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் ஏரியாக்கே வந்து என் புருஷன் தாலி அத்திருப்ப. நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எத்தனை பேரை இறக்குறேன்னு பாக்குறியா? ஐயோ பயந்துட்டேன்ப்பா. நான் வேணா வெயிட் பண்றேன். நீ போய் ஆள் கூட்டிட்டு வா. என்ன விட்டு போட்டா பயப்பட மாட்டேங்கிறா. இங்க பாரு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்படியே ஓடிடு. உன் நல்லதுலாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ ஆளை கூப்பிடு. நான் வெயிட் பண்றேன். அப்ப சரி கண்ணு மூடு. எதுக்கு? என் ஆளுங்களை பார்த்து பயந்து போயிட்டேனா? அதுக்குதான் நான் பயந்துருவேன். சரி 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 நான் கண்ண மூடுறேன். நீ கூப்பிடு கூப்பிடு கண்ண மூடுறேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில நான் இப்ப கண்ணை திறக்கலாமா? ஆளுங்களை பார்த்து எப்படி பயந்து விடுறேன்னு பார்க்கலாமா? என்னைக்காவது இந்த தாலியை ஒரு நாள் உன் கழுத்துல கட்டாம விட மாட்டேன்டா. ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்கு அடையாளமே மீசதான். நமக்கு மட்டும் வளர மாட்டேங்குதே. யார் சார்? என்ன வேணும்? நான் எலெக்ஷன் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கேன். ஓ என்ன கட்சி? எவ்வளவு காசு தருவீங்க? குடும்ப தலைவர் யாரு? தோ இவதான். இவ பேரு சௌந்தர்யா. உங்க வீட்டுல மொத்தம் 4 ஓட்டு. மறக்காம எலெக்ஷன் அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க. சார் 2 கட்சி தான் இது வரைக்கும் காசு கொடுத்துருக்கு. மொத்தம் 13 கட்சி இருக்கு. வந்து எல்லாரையும் காசு கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் ஓட்டு போடுவேன். அப்ப கூட என் ஜாதி கட்சி தலைவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அவர் தான் இலவசமா நிறைய கொடுப்பாரு. உங்களுக்கு இலவசமா கொடுக்குற சலுகைகள் பணம் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கிழிச்சாங்க சார். எங்க ஜாதிக்காக எங்க தலைவர் ராத்திரி பகல்னு பார்க்காம சம்பாரிச்சு கொடுக்குறாரு. எங்க ஜாதி தலைவருக்கு ஒண்ணுனா நாங்க உயிரையே கொடுப்போம். எது உயிரை கொடுப்பீங்களா? உங்க தலைவருக்கு ஒண்ணுனா இந்த ஏரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த வைத்தியம் பார்ப்பாரா? இலவசமா கொடுக்குற ரேஷன் அரிசி அவர் சாப்பிடுவாரா? அவ்வளவு ஏன் கல்வியில் முதலிடம் சொல்றாங்கல்ல, அதே ஸ்கூல்ல அவங்க பையனை படிக்க வைப்பாங்களா? 15 வயசுலேயே போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனா நீ எந்த போராட்டத்துக்காக உன் தலைவன் அவனோட பையனை கூட்டு வந்து பாத்திருக்கியா?
இவ்வளவு ஏன் எலெக்ஷன் டைம்ல தெருவா சாணி அல்றது, பெருக்கிறது, தொடக்கிறது, இவ்வளவு பண்ற எந்த அரசியல் தலைவனாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் உன் தெரு பக்கமா வந்து பாத்திருக்கியா? உயிரை கொடுப்பனா? யாரு வாழ யார் உயிரை கொடுக்குறது? எவ்வளவு கொலை, இவ்வளவு கற்பழிப்பு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ரேப் பண்றா, வேற ஜாதி பொண்ணு லவ் பண்ணா தலை வெட்டுறா. ஏன் ராத்திரி 9 மணிக்கு மேல உன் பொண்ணை ரோட தனியா அனுப்ப முடியுமா உன்னால? இந்த ஜாதி தலைவனும் இங்க நேருக்கு நேரம் சண்டை போட்டது இல்ல. அவங்களுக்காக நீதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு சாவறீங்க. என் ஜாதி தான் பெருசு, என் தலைவன் தான் பெருசு. நீ என்ன சொன்ன? தலைவன் உழைச்சு கொடுக்கிறாரா? 25 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோலோட விலை என்ன? 1 லிட்டர் டீசலோட விலை என்ன? 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? கிட்டத்தட்ட 300% அதிகமா இருக்கு. இங்க அரசியல் பேரை சொல்லி வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. மக்கள் நீங்க தான் பெரிய கஸ்டமர்ஸ். என்னைக்கு நீங்க அது இலவசம் இது இலவசம் கவர்மெண்ட் கிட்ட வாங்க ஆரம்பிச்சீங்களா அன்னைக்கு ஆரம்பிச்சது இதெல்லாம். இங்க இலவசம்னு வாங்குற எல்லாமே உங்களோட வரி பணம். கேஸ் ஸ்டவ் இலவசம், கேஸ் விலை உயர்கிறது. ஃப்ரிட்ஜ் இலவசம், மின்சார விலை உயர்கிறது. புரியல? மாட்டேங்கல. அரசியல்ன்ற பேர்ல வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா இலவசத்தை எதிர்க்கணும். எங்களுக்கு இலவசம் வேண்டாம். ஒயின் ஷாப் வழியா ஸ்கூலுக்கு போயிட்டு வர என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். என் பையன் படிக்க நல்ல படிப்பு வேணும். விவசாயிகள் விளைவிக்கிற பொருளுக்கு நல்ல விலை வேணும். இது 3 கிடைச்சிட்டாலே நீங்க எல்லாம் இலவசத்தை எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. எந்த ஜாதி தலைவனும் காமராஜரோ அப்துல் கலாமோ கிடையாது அக்கௌண்ட்ல 100 ரூபா 1000 ரூபா வச்சுக்கிறதுக்கு. பணத்தை வாங்கிட்டு தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க நீங்க போடுற ஒரு ஓட்டும் ஒரு கொலை. பூமியில நம்மளை பாதுகாக்க நிறைய கண்ணுக்கு தெரியாத சாமிகள்லாம் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே சாமி தலைவன். அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல ஊழல் இருக்க கூடாது. அதுல ஊழல் பண்ணா இன்னைக்கு நீ சாவா, நாளைக்கு உன் பொண்ணு சாவா, அதுக்கப்புறம் செத்துக்கிட்டே இருப்பீங்க. என்னன்னே தெரியலடா. உன்னை பார்க்கும்போது என் மனசுல இப்படி பட்டர்ஃப்ளையா பறக்குது. அது பட்டர்ஃப்ளையா இருக்காது, கேஸ் ப்ராப்ளமா இருக்கும். கேஸ் ப்ராப்ளமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ரூமுக்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாது. ஆமா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னமும் உனக்கு கதவு தட்டிட்டு வருவாங்களா? நம்ம பக்கத்து வீட்டு கீர்த்தியோட புருஷனை பாரு. 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசல் தெரிச்சு கோலம் போட்டு பாத்திரம் கழுவி சமைச்சு கொடுத்து அவன் பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்புறான். இத்தனைக்கும் 4 மாசம் அவன் முழுகாம வர இருக்கிறான். அப்படி இருந்தோம் இவ்வளவு வேலை செய்யறான். நீயும் புருஷனை படுக்க வச்சுக்கிட்டு வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்ற. அவ பொண்ணா நீ பொண்ணா? காலையிலே உயிர் எடுத்துறா. ஏய், நம்ம தூங்குற அவ்வளவு நேரம் அவனும் தூங்குனா அவனுக்கு தாலி கட்டி கூட்டு வந்த உனக்கும் அவனுக்கும் என்னடி வித்தியாசம் இருக்கு? எழுப்பி விடு. டேய் டேய் எந்திரி. அத்தா, ஏண்டா வாக்கப்பட்டு வந்த வீட்டுல விடிஞ்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பியா? குடும்பம் விளங்குமாடா? அக்கம் பக்கத்துல போய் பாரு, ஆம்பளைங்க எப்படி எல்லாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறாங்கன்னு. தெரியாம. என்னடா தெரியாம? என்ன தெரியாம முழிக்கிறான். என் பொண்ணு ஆபீஸ் போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 4 வகையான சோறு 5 வகையான குழம்பும் செய்யணும். புரியுதா? இந்த காலத்துல பைய கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ என்னடானா அவனை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்க? அடி பொடி பைத்தியக்காரமாவளே. நம்ம தாலி கட்டி கூட்டு வந்த புருஷனை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் முடி. அப்பதான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானுங்க. இல்லன்னா நம்ம தலைமையில ஏறி உட்காந்துட்டு மிளகா அரைச்சு போடுவானுங்க. நீதான் இப்ப பார்த்தாலும் முந்தானி பிடிச்சிட்டே சுத்துற. புதுசா கல்யாணம்னா அப்படிதான் இருப்போம். கண்ணு வைக்காத முப்பமா. கண்ணு வைக்கிறாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 1 வருஷமா என்ன பண்ணாலும் என்ன இந்த ரொமான்ஸ் பண்றதுல கரெக்டா வந்துடுறா. வெட்டக்கடையில கேமரா எதுவும் வச்சிருக்காளா? செஞ்சாலும் செய்வா. கிறுக்கி. மா மா
சொல்றி. மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஒயின் ஷாப் வரைக்கும் போறேன். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. 10 கோட்ரு, 10 கோட்ரு, 3 ஃபுல்லு. 3 ஃபுல்லா? 10மா உனக்கு? இங்க பாரு, இந்த மாசம் 4 சண்டே வருது. சண்டே லீவு தான். பாத்துக்கலாண்டி, சிக்கனமா இருந்துக்கிறேன். அம்மாக்கு வேணும்னா உன் ஃபுல்லுல இருந்து கொஞ்சம் தரமாட்டியா என்ன? மா, நானே 2 ஃபுல்லு தான்மா சொல்றேன். 2 ஃபுல் தான் சொல்றியா? சரி சரி, உன் புருஷனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கோ. டேய் புருஷா, டேய் டேய், இது வந்துட்டேங்க. ஏண்டா, என் பொண்ணு வளர்க்குற நாய் கூட கூப்பிட்டா உடனே வரும், நீ வர மாட்டியா? ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமே, ஆரம்பிச்சிருவ. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஒயின் ஷாப் வரைக்கும் போறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஐயோ, நான்லாம் குடிக்க மாட்டேங்க. என்னது, குடிக்க மாட்டியா? ஆமாத்த, சின்ன வயசுல இருந்து நான் குடிச்சதே இல்ல. நீ எல்லாம் எதுல என் பொண்ணை கல்யாணம் பண்ண? அவன் வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதுல கல்யாணம் பண்ண? இவனுக்கு சமைக்க தெரியல, கோலம் போட தெரியல, வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியலனா கூட பரவாயில்ல, குடிக்க தெரியலன்னு சொல்றான். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு தரத்துல என் பொண்ணு தள்ள கட்டி வச்சுட்டேன். இருமா, இப்ப என்னமா குடிக்க தெரியல அவ்வளவுதானே? அதான் நம்மளா இருக்கோம்ல, நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போமா. விடுமா. ஏடி, நீ எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே நல்லா குடிச்சு சமூகத்துல நீ ஒரு நல்ல ஆர்ட் பேஷண்ட் பேர் எடுத்திருக்க. சொந்தக்காரங்களாம் கேட்கும் போது என் பொண்ணு ஒரு ஆர்ட் பேஷண்ட் எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்க. நீ போய் இப்படி குடிக்க தெரியாத கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சொந்தக்காரங்க மூஞ்சில எப்படி